சென்னை பாடி பகுதியில் டிடி இன்ஜெக்ஷன் போடச் சென்ற கல்லூரி மாணவருக்கு செவிலியர் போட்ட ஊசி இடுப்பிலேயே உடைந்து நின்றுவிட்டதால் கடும் வலியால் துடித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர் கூறும் குற்றச்சாட்டு என்ன? சென்னை பாடி சத்யா நகரைச் சேர்ந்தவர் சந்துரு அகிலா தம்பதி. இவர்களது மகன் 22 வயதான சூரிய பிரகாஷ். இவர் தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி தனது வீட்டு மாடியில் சென்றபோது சூரிய பிரகாஷின் கையில் இரும்பு கிழித்துள்ளது. இதனால் அவர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று டிடி தடுப்பூசி போட்டுள்ளார். அப்போது செவிலியர் பின்புறத்தில் ஊசி குத்தியதில் ஊசியின் முன்பகுதி முனை உடைந்து உடலிலேயே சிக்கிக் கொண்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த சூரிய பிரகாஷ் பெற்றோரிடம் நடந்ததை தெரிவித்துள்ளார். பெற்றோர் வருவதற்குள் மருத்துவமனை நிர்வாகத்தினர் அருகில் சுமார் 400 மீட்டர் தொலைவில் உள்ள ஸ்கேன் சென்டருக்கு நடந்தே அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது உடைந்த ஊசி உள்ளேயே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நடக்க வைத்து அவரை அழைத்துச் சென்றதால் அந்த ஊசி உடலுக்குள் 7 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு உள்ளே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பெற்றோர் தங்கள் மகனை வேறொரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று ஆபரேஷன் மூலமாக ஊசியை எடுத்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பெற்றோர் கொரட்டூர் காவல் நிலையத்தில் கடந்த 11ஆம் தேதி புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் பெற்றோருக்கு CSR காப்பி வழங்கியுள்ளனர். இதன் பின்னர் மருத்துவர்களை அழைத்து கொரட்டூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மருத்துவமனை நிர்வாகம் தவறை ஒப்புக்கொண்டுள்ளது. இருப்பினும் புகாரை பெற்றுக்கொண்டு போலீசார் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என மாணவரின் பெற்றோர் குற்றம் சாட்டினர். இதனால் ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு புதன்கிழமை சென்று ஆணையர் சங்கரை நேரில் சந்தித்து புகார் அளித்தனர். நம்ம ஹாஸ்பிட்டல் இந்த பையன் வந்தானே எல்லாம் வந்தாங்க, ஊசி போட்டாங்க, இந்த மாதிரி மாட்டிச்சு, அவங்களே ஒத்துக்கினாங்க. அப்புறம் ஏன் நடக்க வச்சு கூட்டு போனேன், உங்கள்கிட்ட கார் இல்லையா ஆம்புலன்ஸ் இல்லையான்னு இன்ஸ்பெக்டருக்கு கேட்குறாரு டாக்டர் ஜெகநாதன்கிட்ட. சார் கார் இருக்கா, நான் அனுப்பலை சார் அப்படின்றாங்க. அதாவது ஒரு பாதுகாப்போட பையனை அனுப்பிச்சிருந்து கூட ஒரு நர்ஸை அனுப்பிச்சு இல்லைனா ஒரு ஆம்புலன்ஸ்லேயோ இல்லைனா ஒரு காரில் கூட அனுப்பிச்சிருந்தா கூட 400 மீட்டர் நடந்ததுனால தான் சார் இவ்வளோ பெரிய இதுவாக இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொல்கிறாங்க. ரொம்ப ட்ராவல் ஆகிருக்கு அந்த நீடில். அதுக்கப்புறம் விசாரணை பண்ணி இவங்களே ஒத்துக்கிறாங்க சார். ஹாஸ்பிட்டல் பண்ணவங்களே ஒத்துக்கினாங்க. அவங்களே இதெல்லாம் நடந்ததுன்னு ஸ்டேட்மெண்ட்டே எழுதி வாங்கி தான் நாங்கள் சுந்தர மெடிக்கலில் போனோம். ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே FIR ஃபைல் பண்ணல, மேல் நடவடிக்கை எதுவுமே இல்லை சார். இது நாங்கள் விட்டுறலான்னு தான் நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது இவ்வளோ நெக்லிஜென்ட்டாக இருக்கும்போது நம்ம விடக்கூடாது, நமக்கு நடந்தது மற்றவங்களுக்கு யாருக்கும் நடக்கூடாதுன்ற ஒரே இதுக்காக தான் சார் நாங்கள் இது CSR பண்ணி கொண்டு வரணும்னு பண்ணது. அது வரைக்கும் எங்களை என்ன ஏது பையனை எப்படி இருக்கான் எதுவுமே கேட்கல. ஆனால் ஒன்ஸ் CSR பண்ண போகிறோன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க சார். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, காம்பன்சேஷன் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க, காம்பன்சேஷன் சால்வ் பண்ணிக்கலாம், காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் காம்பன்சேஷனுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். புகாரை பெற்றுக்கொண்ட ஆணையர் 1 வாரத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பெற்றோரிடம் உறுதியளித்துள்ளார்.